ஹலோ ட்ரேடர்ஸ், தன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் தனுஷ்குமார். இப்போ ஜென்ரலாக நம்ம ஒரு நீட்டாக ஒரு க்ளீனாக ஒரு அனலைஸ் பண்ணி தான் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட்டே பண்ணுறோம். பட் அப்படி இருந்தாலுமே சம்டைம்ஸ் எல்லாமே வேலிடாக இருந்தாலுமே அந்த டைரக்ஷனில் அந்த ட்ரேட் போயிருக்காது. நம்மளும் நிறைய திங்க் பண்ணி பார்ப்போம். இல்லை பேட்டர்ன் கரெக்டாக தானே ஃபார்ம் ஆயிருக்கு, ஆனாலும் ஏன் கரெக்டாக மார்க்கெட் சடனாக ரிவர்சல் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இது எஸ்பெஷலி என்ன அப்படின்னா நிஃப்டி, சென்செக்ஸ், ஸோ இந்த மாதிரி நம்ம இண்டெக்ஸில் ஆப்ஷன் பையிங் நீங்கள் நிறைய பேர் பண்ணும்போது இது நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அனலைஸ் பண்ணுறது இண்டெக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். பட் ஸ்டில் மார்க்கெட் எகென்ஸ்டாக போயிருக்கும். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன? ஸோ இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்? இதுக்கு பின்னாடி நம்ம என்னென்னலாம் முக்கியமாக பார்க்கணும்? ஈவன் நமக்கு பேட்டர்ன்ஸுமே ஃபார்ம் ஆயிருந்தாலுமே அது கூட நம்ம என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வாட்டி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம தன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ஆலில் போட்டுருங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஜென்ரலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நிஃப்டியோட சார்ட் 5 மினிட்ஸில் எடுத்திருக்கேன். இப்போது இந்த இடத்துல என்ன ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ராடே பண்ணும்போது எல்லாரும் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு, ஓகே. பட் ஸ்டில் இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, கன்சல்டேட்லாம் ஆகிட்டு மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் பண்ணாலுமே மார்க்கெட் இங்கிருந்து ஷார்ப்பாக கம்ப்ளீட்டாக ரிவர்சல் ஆகி புல்லிஷில் தான் முடிஞ்சிருக்கு. ஈவன் இந்த இடத்துல நீங்கள் ட்ரெண்ட் பார்த்தாலும் சரி, இல்லை ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பார்த்தாலும் சரி, எல்லாமே செல்லுக்கு ஃபேவராக இருக்குது. மார்க்கெட்டும் கரெக்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஸ்டில் எனக்கு என்னென்னா இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிறத யோசிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னு பார்த்துக்கலாம். அதாவது இப்போ ஜென்ரலாக நம்ம மார்க்கெட்டை சார்ட்டில் அனலைஸ் பண்ணுவோம், இல்லை இண்டிகேட்டர் வச்சு அனலைஸ் பண்ணுவோம், இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன்ஸோ இந்த மாதிரி தான் அனலைஸ் பண்ணுவோம். பட் இப்போ பெரிய பெரிய பிளேயர்ஸ், பிக் பிளேயர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இன்ஸ்டிடியூஷனல் லெவலில் இருக்கிறவங்க. ஸோ இவங்களோட இது எப்படி இருக்கும்னா, இவங்களோட அப்ரோச் டுவர்ட்ஸ் த மார்க்கெட் எப்படி இருக்குன்னா, ஸோ அவங்க அவங்களோட பொசிஷனை ஸ்லோவாக ஸ்டெடியாக பில்டு பண்ணுவாங்க. அதுவுமே ஆப்ஷன் செல்லிங்கில் தான் பில்டு பண்ணுவாங்க. ஏன்னா ஸோ அதுதான் அவங்களோட மேஜரான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஸோ அவங்க ப்ராப்பராக அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் ஸ்லோவாக ஸ்டடியாக செல் பண்ணுவாங்க. ஸோ இப்போது நீங்கள் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு கான்ட்ராக்ட் ஃபஸ்ட்டு செல் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மார்க்கெட்டில் எப்பயுமே ஃபஸ்ட்டு செல்லர்ஸ் தான் வருவாங்க, அதுக்கடுத்த பையர்ஸ் வருவாங்க. இப்போது ஒரு பர்டிகுலர் ஆப்ஷனை அவங்க செல் பண்ணுறாங்க, ஷார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எப்போ அதை அவங்க திருப்பி பைபேக் பண்ணுறாங்களோ அப்போ தான் அது க்ளோஸ் ஆகும். ஆனால் இப்படியே ஒவ்வொருத்தருமே செல் மட்டுமே பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா அப்போ தான் நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா அந்த இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்த்துட்டே வருவோம். பட் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்குறதுமே நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட் வரும்னா, இப்போது இது எனக்கு பையிங்க்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற டவுட்டும் இருக்கும். அதே மாதிரி சம்டைம்ஸ் இது ஆப்போசிட்டாக போகிறதுன்னு நான் பார்க்குறேன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய பேர் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த ரெண்டையுமே சேர்த்து நம்ம ஒரு டெசிஷன் எடுத்தோம் அப்படின்னம்னா அது மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கிறாங்கன்னா பாசிபிலிட்டி இருக்குது. அது என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணுங்கள். இப்போ ஓவராலாக மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. ஏன்னு பாருங்கள், இப்போ நான் ஒரு 15 மினிட்ஸ் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெரிய டைம் ஃப்ரேம் ஃபார் த இன்ட்ராடே. அப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணி பார்க்குறேன். எனக்கு என்ன இருக்குது, மார்க்கெட் ஒரு கிளியரான அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ மார்க்கெட் இந்த இடம் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்டு மாதிரி தெரிஞ்சாலுமே இது ஒரு கரெக்ஷன் தான். ஏன்னா இப்போ நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம் ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் மாதிரி தெரியலாம். ஆனால் 15 மினிட்ஸை பொறுத்தளவு இது ஸ்டில் என்ன தான் இருக்குது, ஒரு புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொரு சில இது என்ன பார்க்கணும் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட் என்ன இருக்குது, ஒரு சப்போர்ட்டும் இருக்குது அப்படிங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ்லேருந்து தான் மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்குன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 160 பாயிண்ட் கீழே வந்திருக்கு. அப்போ இது ஒரு நல்ல சப்போர்ட். ஓகே, இப்போ இது நல்ல சப்போர்ட். இது நமக்கு ப்ரைஸில் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் இது நமக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ இது என்ன அப்படின்னா தன்னோட ஆப்ஷன்ஸ் ட்ரேடரில் இருக்கிற உங்களுக்கு அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் செயின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இங்கே உங்களுக்கு ஒரு லைன்ஸ் தெரியுதா, இந்த கால் சைடு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் ஒவ்வொரு லைன் தெரியும். அதே மாதிரி நீங்கள் புட் சைடு பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் ஒவ்வொரு லைன்ஸ் மாதிரி தெரியும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த ஸ்ட்ரைக்கில் அதிகமாக இருக்கோ அங்கே லைன்ஸ் உங்களுக்கு கடைசி வரைக்குமே இருக்கும். ஒருவேளை கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த லைனும்
குட்டியாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுத்துக்கலாம். இப்போ 24,000 எடுத்துக்கங்க. இதில் வந்து இந்த பர்பிள் கலர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே இருக்குது. ஏன்னா இப்போ இதில் வந்து நமக்கு என்னென்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. பட் இதே இது வந்து நீங்கள் 24,100 எடுத்தீங்கன்னா அந்த புட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கு தான் வந்து என்ன இருக்குது, அதுக்கான அந்த லைன் வந்து இருக்குது. இப்போ ஈவன் 24,200 எடுத்தீங்கன்னா இன்னுமே அந்த லைன் குட்டியாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ இதை வந்து நீங்கள் நம்பர்ஸ்லையுமே பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 24,000ல் 1,33,000. இப்போ இதே இது வந்து நீங்கள் 24,100 எடுத்தீங்கன்னா அதில் பாதி 76 lakhs. இப்போ அதையும் தாண்டி வந்தீங்கன்னா 31 lakhs தான் வந்து என்ன இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பார்ஸ் வந்து இருக்கும். இப்போ இதே இது வந்து நீங்கள் கால் சைட் பாருங்களேன். இப்போ நமக்கு அதாவது 24,100ல் நமக்கு என்ன இருக்குது, 85 லட்சம் அப்படிங்கிற அளவுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கால் சைடில் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 24,200ல் இந்த இடத்துல என்ன அப்படின்னா நமக்கு வந்து 84 lakhs இருக்குது. அதுக்கு அடுத்து 24,300 அது வந்து பார்த்தீங்கன்னா 81 lakh இருக்குது. பட் இது இருந்தாலுமே நமக்கு வந்து என்ன அப்படின்னா இதை வந்து ஈஸியாக எந்த இடத்துல ஹையஸ்ட் இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸில் வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு ஹையஸ்ட் ஓஐ அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து நம்பர் பண்ணும். அதாவது இப்போ புட் சைடில் வந்து நிறைய ஸ்ட்ரைக்ஸ் இருக்குது. ஆனால் எதில் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 24,000 தான். அது நமக்கு இந்த இடத்துல OI 1 அப்படின்னு வந்து காட்டிடும். இப்போது இதுக்கு நான் உங்களுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து காட்டுறேன். இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், 12:51க்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டாப்பில் பார்த்தீங்கனாலுமே இருக்கும், இல்லை இந்த டாப்பில் பார்த்தீங்கனாலுமே இருக்கும். நான் 12:51க்கு இன்றைக்கி டேட்டுக்கு நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் அதை எனேபிள் பண்ணியிருக்கேன், இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு 24,000 அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹையஸ்ட் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 189 lakhs பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதே இது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 133. இது வந்து எண்ட் ஆஃப் த டேட்டா. ஸோ அதனால் கொஞ்சம் உங்களுக்கு அந்த 3 o'clock மேலே மாறி இருக்கும். பட் ஆனால் நமக்கு வந்து மார்னிங் நம்ம செக் பண்ணும்போது விச் இஸ் மார்னிங் கிடையாது, உங்களுக்கு ஆஃப்டர்நூன் நான் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த இடத்துல தான் அதிகமாக இருக்குது. இப்போது இந்த டைமில் இருந்து நம்ம என்னென்னா நிஃப்டியை வந்து பார்க்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிருக்கு. பட் நம்ம பார்த்தது 12:50. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ 12:50லேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு, நமக்கு 60 பாயிண்ட் வந்து அப்படிங்கிற அளவுக்கு மேலே போயிருக்கு. இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஏடிஎம்மோ இல்லை ஒரு ஐடிஎம்மோ எடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 30 to 40 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் இப்போ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் படி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஓகே இது பையில் தான் இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. அண்டு நமக்கு ஆப்ஷன் செயினில் பார்க்கும்போதுமே நமக்கு என்ன தெரியுது, 24,000 நல்ல சப்போர்ட் இருக்குது. ஈவன் நான் வந்து 12:50க்கு பார்க்கும்போதுமே அந்த சப்போர்ட் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ தட் வந்து நம்ம என்ன ஐடியா பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அதுக்கடுத்து நம்ம ட்ரேட்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுத்துக்கலாமே. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிட்டே வருது. ஸோ அதாவது 1 2 3 4 5th டச்சில் நமக்கு என்ன ஆயிருக்கு, பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ நான் ஒரு வேளை அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலே மார்க்கெட் இந்த இடத்துல என்ன தான் ஆகிட்டு இருக்கு, எனக்கு சைட்வேஸில் தான் இருக்குது. இப்போ இந்த டைமில் நான் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது என்னென்னா ஓகே நமக்கு வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு இப்போது இன்னுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கும்போது மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்னோட ஸ்டாப் லாஸை ரொம்ப கம்மியாக நான் செட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வந்து நமக்கு ரிஸ்க் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு செட் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் வந்து நம்ம அந்த ட்ரெண்ட் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் படி நீங்கள் ஒரு செட்டை அனலைஸ் பண்ணி வச்சிடணும், சார்ட்டை வச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தான் நீங்கள் வந்துட்டு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து பார்க்கணும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். வெறுமனே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னாலுமே நமக்கு எந்த இதுவுமே புரியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுத்துக்கலாமே. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் 24,000லேருந்து மார்க்கெட் ரிவர்சலாக இருக்கா. இப்போ நமக்கு ஆல்ரெடி பை ட்ரெண்டுங்கிறதும் தெரியும், அதே மாதிரி வந்து மார்க்கெட் இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டுங்கிறது தெரியும். ஆனால் இந்த சப்போர்ட்லேயுமே வந்துட்டு எனக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் புட் சைடுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது என்ன ஐடியா பண்ண முடியும் அப்படின்னா ஓகே மார்க்கெட் வந்து ஃபர்தராக புல்லிஷ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ இதே அளவுக்கு வந்து நம்ம கால் சைடில் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த பழைய ஸ்க்ரீன்ஷாட்கே வரலாமே. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்தோம்னாலுமே பாருங்கள் நமக்கு வந்துட்டு இங்கே வந்து நமக்கு 24,000க்கு 189 இருக்குது.
ஆனால் இப்போ இதே இது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 113 தான் இருக்குது. அதுக்கு அடுத்துமே பெரிய லெவல்ஸில் வந்து எதுவுமே கிடையாது, தெரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து 189, பட் இந்த இடத்துல எல்லாமே அதுக்கு நியர் கூட எதுவுமே கிடையாது. அப்போது மார்க்கெட் ஓவரால் சென்டிமெண்ட்டே எப்படி தான் இருக்குது, புல்லிஷில் தான் இருக்குது. அப்போது நமக்கு கிடைக்கிற ட்ரேட்ஸுமே நம்ம புல்லிஷ்கான ஒரு ட்ரேடாக ஃபார்ம் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இது போக இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்களும் இருக்குது. இப்போது இது வந்து என்னென்னா ஓஐ ப்ரொஃபைல்னு சொல்லுவோம். இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து தன் சார்ட்ஸ்லேயே வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை ஓஐ ப்ரொஃபைல் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துலையுமே எனக்கு என்னென்னா கிளியராக வந்து காட்டும் சார்ட்லேயே. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அதாவது 24,000 நமக்கு வந்து புட் ஆப்ஷன் வந்து 1.33 CR வந்து இருக்குது. ஸோ இங்கிருந்த மார்க்கெட் என்ன இருக்குது, ரிவர்சல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திங்கன்னா 24,100ல் நமக்கு வந்து கால் ஆப்ஷனுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. இங்கே கீழே வந்து புட்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அது வந்து சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகிருக்கு. பட் ஆனால் இந்த இடத்துல எடுத்திங்கன்னா கால்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ ஒரு இன்ட்ராடேக்குள்ளே நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கனாலுமே நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா, நம்ம ஆப்ஷன் செயினில் இருக்கிற ஹையஸ்ட் ஓயை எனேபிள் பண்ணி எந்த இடத்துல டாப்பில் ஃபஸ்ட்டில் எந்த ஓஐ எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குங்கன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஓஐ ப்ரொஃபைல் வச்சுமே நீங்கள் எந்த பர்டிகுலர் இடத்துல சப்போர்ட்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இது எல்லாமே பார்த்தாலுமே நம்ம அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் அது ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் உங்களோட தன் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிவிட்டு பில்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் வெப் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சைட்ஸ் இருக்கும். இதில் வந்துமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து டேட்டா வந்து இருக்கும். இப்போ இதில் வந்து சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து நிஃப்டி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நிஃப்டி வந்து சர்ச் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ இந்த சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்கான சேஞ்சஸ். அதாவது வந்து இதை வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போது எது வந்து அவங்க ஆல்ரெடி செல் பண்ணதை வந்து பைபேக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆகும். ஸோ அப்போ வந்து என்னென்னா இது வந்து நெகட்டிவ் ஆயிருக்கு. ஆனால் இதே 24,000ல் வந்து 71.09 lakhs அப்படிங்கிற அளவுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கு. அப்போ புதுசாக வந்து செல் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது அவங்களோட ஐடியாலஜி. ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பொசிஷன்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் படி நம்ம டைரக்ஷன் எடுத்தாலுமே ஒரு சில டைம் இந்த மாதிரி ஃபேக் அவுட் நடக்கிறதுக்கான சான்சஸ் எந்த இடத்துல வரும்னா இந்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடமாவும் அது இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ இந்த 24,000ல் கீழே க்ளோஸ் வைக்கும்போது நிறைய பேரோட ஐடியா வந்து எப்படி இருக்குன்னா, ஓகே மார்க்கெட் அப்படியே வந்து கீழே வரலாம், அந்த கேப் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் ஒரு டைம் பார்த்துங்க. அந்த இடத்துல பொசிஷன் பில்ட் ஆகலை, புட் ஆப்ஷன் பில்டே ஆகலை, சப்போர்ட்டே இல்லை அப்படிங்கும்போது மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வரலாம். ஆனால் அந்த இடத்துல நமக்கு ஹையஸ்ட் ஓஐ வந்து நமக்கு ஆப்ஷன் செயின்லேயும் தெரியுது, ஓஐ ப்ரொஃபைல்லையும் தெரியுது, சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேயுமே தெரியுது. அப்படிங்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த இடத்துல ஷார்ட் பண்ணுறதை விட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். புல்லிஷ்கான ஏதாவது பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகுதா? இப்போ இந்த இடத்துலையுமே எடுத்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல எத்தனை பேர் பை பண்ணுவோம்னா பை பண்ண மாட்டோம். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே வந்து என்னன்னா மார்க்கெட் ஃபால் ஆகிறத பார்க்கணும். ஸோ பை பண்ண மாட்டோம். ஆனால் நமக்கு இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே மேபி வந்து மார்க்கெட் புல்லிஷ் ஆகலாம். ஆனால் அந்த டைம்லையுமே நீங்கள் ஒரு டைம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணிவிட்டு உங்களோட பொசிஷன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அலோகேட் பண்ணீங்க அப்படின்னா அது இன்னுமே வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இதுக்கடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் ஒரு டைம் பார்த்துக்குங்க. அதுலேயும் வந்து எந்த இடத்துல ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பொசிஷன் வந்து பில்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேயே வந்து இது வந்து ரொம்பவுமே பேசிக்ஸ் தான். இப்போ எனக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றி தெரியாது அப்படிங்கிறவங்க வந்து ஓகே ஜென்ரலாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கால் சைடு இருக்கோ அது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். எந்த இடத்துல ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து புட் சைடு இருக்கோ அது வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். பட் இதை வச்சு இன்னுமே வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ண முடியும், நிறைய ஸ்ட்ராட்டஜி பில்டு பண்ண முடியும். பட் அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை சிம்பிளிஃபைடாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஏன்னா இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தேவைப்படும். ஏன்னா இது மோஸ்ட்லி வந்து
ஆப்ஷன் செல்லர்ஸோட டேட்டா. ஸோ அவங்க செல் பண்ணுறதை வச்சு தான் நம்ம டேரக்ஷன் வந்து பையிங் எடுக்கிறோம். பட் ஆக்சுவலாகவே பையிங்க்கு எப்படி யூஸ் பண்ணுறது? இப்போ சம்டைம்ஸ் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைடு இருந்தாலுமே அது பிரேக் ஆகி ஃபர்தர் மார்க்கெட் நல்லா மேலே போகும். அது எதனால் மேலே போகுது? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதெல்லாம் நாங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கு ஒரு டெடிகேட்டடான வீடியோஸ் வந்து நாங்கள் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து அந்த கம்ப்ளீட் வீடியோ. ஸோ இதில் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து எப்படி புரிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம ஹையஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஆப்ஷன் எப்படி பார்க்குறது, ஓஐ ப்ரொஃபைல் எப்படி பார்க்குறது, சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி பார்க்குறது, இப்போ நிஃப்டி சார்ட்டோட எப்படி மேட்ச் ஆயிருக்கு, 12.50க்கு அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருந்திருக்கு, ஸோ அதனால மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அதுமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தன் தமிழுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.